என் பெயர் நிலா. எனக்கு 25 வயது ஆகிறது. திருமணமாகி 3 மாதத்தில் என்னுடைய கணவர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு சென்றார். இந்த 3 மாதத்தில் நான் கர்ப்பமாகவில்லை. எனது சொந்தக்காரர்களில் சிலர் ஒரு குழந்தை பிறந்த பிறகு வெளிநாட்டுக்கு செல் என்று சொன்னார்கள். ஆனால் என் கணவர் வேலை பார்க்கும் கம்பெனியிலிருந்து கட்டாயம் வரவேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம் என்பதால் நான் இப்பொழுது செல்கிறேன். நமக்கு என்ன வயதாகிவிட்டது, நிச்சயம் ஒரு 6 மாதத்தில் விடுமுறை கேட்டுவிட்டு நான் வருகிறேன் என்றார் என் கணவர் கார்த்திக். எங்கள் வீட்டில் என் மாமியார், நான் மற்றும் கார்த்திக்கின் தம்பி சிவாவும் மழுந்து வந்தோம். என் மாமியார் என்னை நன்றாக பார்த்து கொண்டார். என் கணவரும் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ கால் பண்ணி பேசுவார். எனக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கிக்கொள் என்று எந்த குறையும் இல்லாமல் என்னை கவனித்துக் கொண்டார். ஆனாலும் திருமணமாகி 3 மாதத்தில் சென்றதால் என்னால் அவரின் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வளவுதான் வீடியோ கால் பேசினாலும் அவர் என் அருகில் இருப்பது போல் இல்லை. நான் தனிமையில் வாடிவிடக்கூடாது என்று வீடியோ கால் பண்ணும் பொழுது எல்லாம் என்னை அதிகமாக கொஞ்சுவார் என் கணவர் கார்த்திக். இப்படியே 2 மாதங்கள் கடந்தது. அவரின் நினைவுகள் என்னை மேலும் உணர்ச்சி வசப்படுத்தியது. அவரை எப்பொழுது பார்ப்போம் என்ற ஆவல் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட என் மாமியார் எனக்கு சகதோயாக இருந்தார். என்னை அவர் மகள் போல் கவனித்துக் கொண்டார். என் குழந்தன் சிவாவும் ஜாலியான கேரக்டர். எப்போதும் கலகல என்று பேசிக்கொண்டே இருப்பார். அவர் வீட்டில் இருந்தால் நேரம் போவதே தெரியாது. அந்த அளவிற்கு சிரிப்பு, சத்தமும் கிண்டலும் கேலியும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் இரவு கார்த்திக் எனக்கு வீடியோ கால் செய்திருந்தார். அத்தையிடம் பேசிய பிறகு என்னிடம் பேச ஆரம்பித்தார். நானும் மொபைலை வாங்கிக் கொண்டு என் அறைக்குள் சென்றேன். அவரிடம் பேசும் ஆர்வத்தில் கதவை சரியாக தாழ்பால் போடவில்லை. என் கணவரும் நானும் அன்பாக பேசிக்கொண்டோம். கொஞ்சுதலாக பேசிக்கொண்டோம். என்னை ரொம்ப மிஸ் பண்றேண்டி, நேர்ல பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு கார்த்திகேயனிடம் சொல்ல, எனக்கு தாங்க உங்களை நேர்ல பார்க்கணும். ஆசை தீர உங்களை அழிச்சு கொள்ளணும். என்னை டீ போட்டு பேசுற இந்த அழகான வாயரசியை பார்க்கணும். அப்படியெல்லாம் தோணுது. என்ன பண்ண வரமாட்டேங்கிறீங்களே என்று கொஞ்சுதலாக என் கணவரிடம் கடலில் போட்டு கொண்டிருந்தேன். நிலாவுன் கூட ஒன்னா இருக்கணும் போல ஒரு ஃபீல் தோணுதுடி. நீ நினைச்சா இப்ப நாம ஒன்ன இருக்கலாம் என்று கார்த்திக் கேட்டார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு நன்றாக புரிந்தது. ஆனால் புரியாதது போல், எப்படி நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள், நான் இங்கே இருக்கிறேன். நாம் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று கேட்டேன். அடியே கள்ளி, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு தெரியும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் தெரியாதது போலே கேள், உன் மச்சானின் ஆசையை தீர்க்க மாட்டாயா? எங்க விடாதடி, உன் மச்சம் பாவ இல்லையா என்று என் கணவர் கெஞ்ச ஆரம்பித்தார். அவரின் ஆசையை புரிந்து கொண்ட நான் கட்டிருந்த செயலை லேசாக விளக்க ஆரம்பித்தேன். என் கணவர் வீடியோ காலையில இருந்து என்னை ரசிக்க ஆரம்பித்தார். என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வர்ணிக்க ஆரம்பித்தார். அவரின் மென்மையான குரல், என் மீது வைத்திருந்த காதல், என் இடே அழகை வர்ணித்த விதம் என்று என் உணர்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்து சென்றது. அவர் என் அருகிலிருந்து இனி என்னை எல்லாம் செய்ய நினைத்தாரோ அதை அனைத்தையும் அவரின் மென்மையான குரலால் கூறிக்கொண்டே இருந்தார். கணவன் மனைவிக்குள் இருக்கும் தாம்பத்தியம் புனிதமானது. அது வெகு தொலைவில் இருந்தாலும் அழகான ஒரு உணர்வாகத்தான் இருக்கும் என்பதை அவரின் ஆசையின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். இப்படியே எங்கள் இருவருக்கும் இடையில் ஓடலும் கொஞ்சலும் நடந்து கொண்ட இருக்கையில் கதவை திடீரென திறக்கும் சத்தம் கேட்டது. என் ஆடைகள் கலைந்திருந்தது. உள்ளே வந்தது என் குழந்தன் சிவா. அண்ணி என்று கூறியபடி என்னை பார்த்தவன் அதிர்ச்சியில் நின்றான். சிவா என் உடலை கீழும் மேலும் கீழுமாக பார்த்தான். கதவை சாத்திவிட்டு வெளியே சென்றான். ஒரு நிமிடம் என் இதயமே நின்றது போல் இருந்தது. என் கணவர், என்னாச்சு நிலா என்று கேட்டார்.
ஒண்ணமே இல்லைங்க, யாரோ கூப்பிடுறார்கள், நான் அப்புறம் பேசுகிறேன் என்று கிளம்ப என் கணவர் என்னை போக மறுத்தார். ஆனாலும் நான் போன் காலை கட் பண்ணிவிட்டேன். நான் அரை நிர்வாணத்தில் இருப்பதை என் குழந்தன் பார்த்துவிட்டான் என்பதை என் கணவரிடம் எப்படி கூறுவேன் என்ற தயக்கத்தில் அவரிடம் இதை பற்றி கூறவில்லை. என் அறையிலிருந்து வெளியே செல்ல மனமில்லை. ஆனாலும் என் அத்தையனே நிலா, இங்கே வா என்று கூப்பிட்டார். வெளியே தயக்கத்தோடு சென்றேன். என் குழந்தன் சிவாவும் அங்கே இருந்தான். என்னை பார்க்கும் இடம் வேற மாதிரி இருந்தது. தலை வலிக்குது, டீ போட்டு தாரையமா என்று என் மாமியார் கேட்டார். சரி என்று சமையல் அருகிச் சென்றேன். என் குழந்தன் தண்ணி குடிப்பதற்காக அங்கே வந்தான். இனி குறுகுறுவ என்று பார்ப்பது எனக்கு நன்றாக தெரிந்தது. அண்ணி எனக்கும் டீ வேணும், சேர்த்து போடுங்க என்று சொல்லிவிட்டு வெளியே போனான். தயக்கத்துடன் இருவருக்கும் காபி கொண்டு கொடுத்தேன். சிவா காப்பி எடுக்கும் பொழுது என் கையை தடவி கொண்டு எடுத்தான். இதுவரை நான் பார்த்த சிவாவியும் இப்பொழுது நடந்து கொண்ட சிவாவியும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. அவன் என்னை பார்க்கும் விதமே தவறாக இருப்பது போல் தோன்றியது. என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தேன். அன்றிலிருந்து அவன் என்னை பார்க்கும் ஒவ்வொரு விதமும் என்னை கடித்து சாப்பிடுவது போல் தோன்றும். நான் நினைப்பது தவறு. அவன் என் குழந்தன், எனக்கு ஒரு குழந்தை மாதிரி என்று நினைக்க வேண்டும். இப்படி தவறாக நினைக்காதே நிலா என்று என்னுள் நானே கூறிக்கொண்டேன். ஆனால் ஒரு பெண்ணாக சிவா பார்க்கும் தவறாக இருப்பதை புரிந்து கொண்டேன். முடிந்தவரை அவனிடமிருந்து நான் விலகி இருக்க முயற்சி செய்தேன். அதற்கு முன்பு வரை நானும் அவனும் ஒரு நல்ல நண்பர்கள் போல் சகஜமாக கிண்டலும் கேலியும் செய்து கொள்வோம். எங்கள் இருவரின் செருப்பு சத்தமும் அந்த வீடு முழுக்க இருக்கும். இப்பொழுது நாங்கள் பேசுவது மிகவும் குறைவு. என் அத்தையே என்னிடம் கேட்டார், சிவாவிடம் இப்பொழுது நீ பேச மாட்டாயா? வீடே அமைதியாக இருப்பது போல் இருக்கிறது என்று ஒரு பேச்சு வாக்கில் யதார்த்தமாக கேட்டார். ஒருநாள் இரவு பொழுது மழை வர ஆரம்பித்தது. மாடியில் துணிகள் காய்ந்து கொண்டிருந்தது. நான் எடுப்பதற்காக மேலே சென்றேன். அங்கே என் குழந்தன் சிவாவும் இருந்தான். நான் அவனை கவனிக்காதது போல் என் ஆடைகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்க முயற்சி செய்தேன். ஆனால் சிவா என் கையை பிடித்து, நில்லுங்கள் அணி, உங்களிடம் ஒன்று பேச வேண்டும் என்றான். என் இதயம் வேகமாக தொடிக்க ஆரம்பித்தது. என்ன சிவா இது, என் கையை பிடித்திருக்கிறாய், முதலில் கையை விடு என்று அவன் கையை விட்டுவிட்டு, என்ன அன்னிதாலும் இப்பொழுதெல்லாம் நீங்கள் என்னிடம் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? எனக்கு ஒரு நல்ல தோழியாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது என்னிடம் பேசாமல் ஒதுக்குவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அண்ணி, என்ன காரணம்? நான் ஏதனும் தவறு செய்துவிட்டேனா என்று வருத்தமாக கேட்டான். என்னால் அவன் முகத்தை பார்த்து பேச முடியவில்லை. தயக்கத்தோடு நின்றேன். எனக்கு தெரியும் அண்ணி, அன்று ஒரு நாள் உங்கள் அறைக்குள் நான் திடீரென வந்ததிலிருந்து நீங்கள் என்னிடம் பேசுவதை குறைத்துக் கொண்டீர்கள். நான் செய்தது தவறுதான். கதவை தட்டாமல் உள்ளே வந்திருக்க கூடாது. ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை. அதற்கு வேண்டுமானால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அண்ணி. ஆனால் பேசாமல் இருக்காதீர்கள் என்று கண்ணீரோடு என் குழந்தன் சிவா எனினும் கேட்டான். அந்த நிமிடம் எந்த பதிலும் அவனிடம் என்னால் கூற முடியவில்லை. தலை குடிந்து அமைதியாக நின்றேன். அன்று நான் உங்களை தவறாக நினைக்கவில்லை. நீங்கள் என் அண்ணி, நான் எப்படி உங்களை தவறான கோணத்தில் பார்ப்பேன்? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா எங்க முன்னாடி ஆடைகளை மாற்றியிருக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு எங்கள் அம்மாவை நீங்கள் நன்றாக பார்த்து கொண்டீர்கள். ஆனால் திருமணத்திற்கு முன்பு எங்கள் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்தது. அவர்களால் எழுந்து நிற்க முடியவில்லை. அந்த சமயம் எங்கள் அம்மாவை நானும் என் அண்ணனும் தான் பார்த்து கொண்டோம். அவர்களின் ஆடை அவ்வப்போது கலைந்திருக்கும். நாங்கள் இருவருமே அதை சரி செய்திருக்கிறோம். அதற்காக எங்கள் அம்மாவை தவறான கோணத்தில் நாங்கள் பார்க்க முடியுமா?
போலதான் அண்ணி நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. நான் எப்படி உங்களை தவறான கோணத்தில் நினைக்க முடியும் என்று கூற அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. என்னை மன்னித்துவிடு சிவா, நான் உன்னை தவறாக நினைக்கவில்லை. ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு என்னால் உன்னிடம் சரியாக பேசி பழக முடியவில்லை. அதான் என்று தயக்கத்தோடு கூறினேன். சிறுவயதில் இருந்தே நானும் என் அண்ணனும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தோம். எங்களுக்கு எங்கள் அம்மா மட்டும்தான், வேறு யாரோ ஒருவருடனும் நெருக்கமாக பழகியதில்லை. முதல் முறையாக எங்கள் குடும்பத்தில் புதிய உறவாக வந்தவர்கள் நீங்கள். அன்றிலிருந்து என் அண்ணன் எனக்கு எப்படியோ அப்படித்தான் நீங்களும். என்னை ஒதுக்கி வைத்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அல்லவா என்று அவன் கவலையோடு கூறினான். நானும் என் தவறை உணர்ந்து என்னை மன்னித்துவிடு சிவா என்றேன். அண்ணி, என்ன இது பெரிய வார்த்தை எல்லாம் கூறுகிறீர்கள் என்று சிவா கூறினான். நீயும் எனக்கு ஒரு குழந்தை மாதிரிதான், ஆனால் நான் எப்படி தவறாக நினைத்தேன் என்று எனக்கு புரியவில்லை. நான் செய்தது தவறுதான் சிவா, மன்னித்துவிடு என்று கூற உடனே எந்த தயக்கமும் இன்றி என்ன அணிதாலும் என்னை உங்கள் குழந்தை மாதிரி என்று கூறிய பிறகு என்னிடம் மன்னிப்பு எல்லாம் கேட்கலாமா? நான் ஏதேனும் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்பது உங்கள் உரிமை அல்லவா? அப்படி இருக்கையில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதானே நடந்தது. அனைத்தும் ஒரு கெட்ட கனவாக நினைத்து விடலாம் என்று சிவா கூறினான். அன்றுதான் என் மனதில் இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் இருந்தது. நடந்த அனைத்தையும் என் கணவர் கார்த்திக்கிடம் கூறினேன். அவர் கேட்டதும் சிரிக்க ஆரம்பித்தார். அடி அட பைத்தியமே, அவனை போய் இப்படி நினைச்சிருக்க என்று என்னை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார். எனக்கு 2 மாதங்கள் விடுமுறை கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் நான் ஊருக்கு வந்து விடுவேன் என்று அவர் கூறினார். எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருக்கிறது. அன்னை குழந்தன் உறவு என்பது தாய் மகன் உறவே போன்றது. அப்படி இருக்கையில் சந்தேகம், தவறான எண்ணங்களுக்கு இங்கே இடம் இருக்காது. எந்த பிரச்சனையும் மனமிட்டு பேசினால் சரியாகிவிடும். அதை விட்டுவிட்டு மனதில் வைத்துக்கொண்டு அப்படி இருக்குமோ, அவர்கள் தவறு செய்திருப்பார்களோ என்று மனதை குழப்பிக் கொண்டிருப்பது முட்டாள்தனம்.